அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை கோதுமை மாவை வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். ராகி மாவு முருங்கைக்கீரை வச்செல்லாம் நம்ம அடை செஞ்சுருப்போம். ஆனால் கோதுமை மாவு வச்சு நம்ம செஞ்சதில்லை. அதனால் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு அடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1 கப்பு முருங்கைக்கீரை. இதை நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை, இது ஒரு வாசனைக்காக அதை போட்டுக்கிறோம். 1 மிளகாய், பச்சை மிளகாய், கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் சீரகம், தேவையான அளவுக்கு சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்காமலும் நம்ம இதை செய்ய முடியும். ஆனால் வதக்கி செய்கிற டேஸ்ட்டு வதக்காமல் செய்யும்போது வராது. இந்த வெங்காயத்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிடலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த முருங்கைக்கீரையோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம அடை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ இந்த பவுலில் நம்ம தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சால்ட்டு, சீரகம், ஓமம் இதில் சேர்த்துட்டு இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அடை தட்டுற பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம அடை தட்டுற அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த டோ எடுத்துட்டு கையில் தண்ணியை நனைச்சிட்டு இப்படி நல்லா தட்டி விட்டுக்கலாம். நம்ம ஏன் இதை வதக்கிட்டு இந்த மாதிரி தட்டுறோன்னா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை முருங்கைக்கீரை அடை ரெடி. இந்த அடையில் நாம் ஓமம், சீரகம்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அடை ரெடி ஆயிடும். கோதுமை முருங்கைக்கீரை அடை யார் வேணாலும் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. மிகவும் ஹெல்தியான கோதுமை முருங்கைக்கீரை அடை ரெடி. நீங்களும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.